தமிழ்நாடு அரசியலில் ஏராளமான தலைவர்கள் நாள்தோறும் உருவாகிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் மக்கள் மத்தியில் வலுவாகவும் மனதில் ஆழமாகவும் இடம் பிடித்த தலைவர்கள் சிலரே. தற்போது தமிழ்நாடு அரசியலில் இருக்கும் தலைவர்கள் பல பேர் மக்களை கவர்ந்தவர்களாகவும் பல பேர் மக்களின் வெறுப்பை சம்பாதித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வெவ்வேறாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் விரும்பும் தலைவர்கள், மக்கள் வெறுக்கும் தலைவர்கள் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். அதிகம் விரும்பிய தலைவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை. சீமான் தமிழ் தேசிய கொள்கையை மையமாக கொண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினார். 15 ஆண்டுகளாக வெற்றியே பெறவில்லை என்றாலும் மக்கள் மத்தியில் ஆழமான ஆதரவை பெற்ற ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார். சீமானை பிடிப்பதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள் அவரை விரும்பும் மக்கள். தேசியம், திராவிடம் என சென்று கொண்டிருந்த இந்திய அரசியலில் தமிழ் தேசியம் என்னும் கொள்கையை பிரபலப்படுத்தியவர் சீமான். யாருமே பேசாத விஷயங்களை எடுத்து துணிச்சலாக பேசி அதற்கான ஆதரவை திரட்டும் பலம் சீமானுக்கு இருக்கிறது. இலங்கை ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இலங்கை தமிழர்களுக்காக பல இடங்களில் நின்று பேசி அடித்தட்டு மக்களின் பேராதரவை பெற்றார். கடவுள் மறுப்பு கொள்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு களத்தில் முருகனை தன் பாட்டன் என்றும் தமிழ் கடவுள்களை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமலும் இருப்பார் சீமான். இந்த கொள்கை மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றது. இன்று இருக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வெற்றிக்காகவும் பதவிக்காகவும் தங்களது கொள்கைகளை விட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்ந்து சுய ஆதாயங்களை தேற்றிக்கொள்ளும் தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் சீமான் அப்படியல்ல. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை கடந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற காரணத்திற்காக கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்று தமிழ்நாடு அரசியலில் தடம் பதித்து வருகிறார். சீமான் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இணையத்தில் வைரலாகும். சீமான் குறித்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் மில்லியன் கணக்குகளில் பார்வையாளர்களை சென்றடையும். மேடை பேச்சுகளும் சரி, பத்திரிகையாளர் சந்திப்புகளும் சரி, சீமானின் பேச்சு தெல்ல தெளிவாகவும் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவும் இருப்பதாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கிறது. சரி என்றால் யார் செய்தாலும் சரிதான், தவறு என்றால் யார் செய்தாலும் தவறுதான் என்னும் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கும் சீமான் மக்கள் விரும்பும் தலைவராகவே இருந்து வருகிறார். மக்கள் விருப்பத்தை பெற்ற மற்றொரு தலைவர் என்றால் அண்ணாமலையை சொல்லலாம். IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை கடந்த 2020ஆம் ஆண்டு தனது IPS வேலையை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார். IPS பதவியை விடுத்து பாஜகவில் இணைந்தாரே என்கிற பார்வையே அவர் மீதும் பாஜகவின் மீதும் பெரும் அளவில் உயர்ந்தது. இப்படி ஒரு அதிகாரி பாஜகவை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவரிடம் ஏதோ இருக்கிறது என்ற பார்வையை தனது முதல் அடியிலேயே உருவாக்கியவர் அண்ணாமலை. பாஜகவில் இணைந்த சில காலங்களில் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின் என தமிழ்நாடு பாஜகவின் வளர்ச்சி கண்கூடாக தெரியும் அளவிற்கு இருந்தது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் டு த பாயிண்டாக தான் பேசுவார். சுற்றி வளைத்து பேசுவதோ வழவழ கொழ என பேசுவதோ கிடையவே கிடையாது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் பேச்சு எல்லாமே வீச்சுதான். தமிழ்நாடு அரசியலில் இதுவரை பார்த்திராத வகையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற பார்வையை உருவாக்கியவர் அண்ணாமலை. இளைஞர்கள் மத்தியில் மட்டுமல்லாது திமுக, அதிமுக என முடங்கி கிடந்த பெரியவர்களும் அண்ணாமலையை திரும்பி பார்க்க ஆரம்பித்தனர். அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகள் ஒவ்வொன்றும் இணையதளத்தில் வைரலாகும். பாஜகவிற்காக கடுமையாக உழைத்து தனது முயற்சியால் தமிழக பாஜகவை வலுப்படுத்தினார் அண்ணாமலை. இது போன்ற பல காரணங்களுக்காக மக்கள் விரும்பும் தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில்தான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்தார். அண்ணாமலை வெளியிட்ட DMK ஃபைல்ஸ் இளைஞர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறியது.
ஊழலை கண்டு பொங்குவது, அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது, திமுக அதிமுக என சரிசமமாக விமர்சிப்பது, எந்த இடத்திலும் தனது சொந்த கட்சியான பாஜகவை விட்டு கொடுக்காதது, இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பேசுவது என துணிச்சலான செயல்களால் அண்ணாமலை பலதரப்பட்ட மக்களை கவர்ந்தார். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையை மக்கள் தலைவராகவே அவர்களது தொண்டர்களும் ரசிகர்களும் கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு சான்றாகவே சமீப காலகட்டங்களில் அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை ஆதரவு கூட்டம் போன்ற அமைப்புகள் உருவாகுவது, கட்சியினால் வளர்ந்த தலைவர்கள் என்பது மாறி ஒரே ஒரு தலைவரால் கட்சியே மாறியது என்ற வரலாற்றை படைத்தவராக மக்கள் மத்தியில் பெரும் அன்பை பெற்றவராக திகழ்கிறார் அண்ணாமலை. ஒன்றை பிடிக்கும் என்றால் மற்றொன்றை பிடிக்காது. அந்த வகையில் தமிழ்நாடு மக்கள் வெறுக்கும் 2 தலைவர்கள் என்றால் அது திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி. உதயநிதி ஸ்டாலின் பெற்றிருக்கும் துணை முதலமைச்சர் பதவியே அவரை வெறுக்கும் முதல் மற்றும் முக்கிய காரணமாகிறது. சினிமாவில் தயாரிப்பாளராக காலூன்றி நடிகராக ஆரம்பித்து தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார் கொஞ்சமும் உழைத்திடாத உதயநிதி. உதயநிதியின் பெயருக்கு பின்னால் இருக்கும் அவரது தந்தையின் பெயரை எடுத்துவிட்டால் அவர் ஒன்றுமே இல்லை என்கிறார்கள் அவரை வெறுக்கும் மக்கள். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தனது தாத்தா போலவும் தந்தையை போலவும் தான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை என கூறி பெரிய உருட்டாக உருட்டி தற்போது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டாலினின் மகன் என்கிற அடையாளத்தின் காரணமாக கட்சி நிர்வாகிகள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கட்சியின் மூத்தவர்களை கவனிக்க மறுத்து அவருக்கு அனைத்து அங்கீகாரமும் பதவியும் கிடைத்ததை பார்த்து திமுகவில் இருக்கும் தலைவர்களே அதிருப்தி அடைந்தார்கள். இப்படி மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை தனது தந்தைதான் கட்சியின் தலைவர் என்கிற காரணத்தை பயன்படுத்தி உயர்ந்தவர்தான் உதயநிதி. ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் என்றால் அவருக்கு மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கு இருக்கும் குறைகள் என அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு அடிப்படை விஷயமே தெரியாது. இவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒற்றை செங்கல், நீட்டை ஒழிப்போம், இது மட்டுமே தான். எந்த மேடைக்கு சென்றாலும் இந்த வார்த்தைகள் இல்லாமல் அவர் பேச்சு நிறைவடையவே அடையாது. அட என்னடா இது, இவர் உதயநிதியா அல்லது உருட்டு நிதியா என வெறுக்கும் அளவிற்கு இவர் செய்த சம்பவங்கள் இருக்கின்றன. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது அமைச்சர் என்கிற பொறுப்பை மறந்து உடம்பு சரியில்லை, லீவ் எடுத்துக் கொள்கிறேன் என அலட்சியமாக பதிலளிப்பார் உதயநிதி. அதே போல மாநிலத்தில் ஏதேனும் முக்கிய பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் ஃபாரின் ட்ரிப்புக்கு சென்று விடுவார். அலட்சிய போக்குடன் இருக்கும் இவருக்கெல்லாம் அமைச்சர் பதவியா என கேள்வி எழுப்புகிறார்கள் இவரை வெறுக்கும் மக்கள். அடுத்ததாக தமிழக மக்கள் வெறுக்கும் அரசியல் தலைவர் என்றால் அது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சொல்லலாம். இவரை செந்தில் பாலாஜி என்று சொல்வதை விட 10 ரூபாய் பாலாஜி என சொல்வதையே இவரை வெறுக்கும் மக்கள் விரும்புகிறார்கள். ஆமாம், டாஸ்மாக் துறையின் அமைச்சராக இருக்கும் போது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் கூடுதலாக பெற்று லஞ்சாதிபதியாக திகழ்ந்தவர்தான் இந்த செந்தில் பாலாஜி. கரூர் தொகுதியில் மிகவும் வெயிட்டான பார்ட்டிதான். ஆனால் இவர் செய்த தகிடத்தத்தம் வேலைகள் அதை விட வெயிட். அதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜி அவரது வாக்கு பலத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு திமுகவில் அமைச்சர் பதவியை வாங்கிவிட்டார். செந்தில் பாலாஜி ஒரு விதத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர். எதில் தெரியுமா? ஊழலில் தான். எந்த துறையில் இருந்தாலும் அவர் செய்ய மறுக்காத ஒன்றே ஒன்று ஊழல். ஊழல் என்றால்தான் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே இவரை பிடிக்கவே பிடிக்காது என்கிறார்கள் இவரை வெறுக்கும் மக்கள். அதிலும் சமீப காலகட்டத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிவிட்டார். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா என அன்பில் சொல்லியதும் கையை பிசைந்து கொண்டு இவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கிறதே, எப்பப்பா! நடிகர் கமல்ஹாசனின் திரைப்படத்தில் ஒரு டயலாக் வரும், அவார்டா கொடுக்கறாங்க, இவ்வளோ நடிக்கிற என கேட்டிருப்பார்.
அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு செந்தில் பாலாஜியை நோக்கி இந்த கேள்வியை தான் கேட்க தோன்றுகிறது. மக்களுக்காக பணி செய்யவே மக்கள் இந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இவர்களோ தங்களது குடும்ப மக்களுக்காக சொத்துக்களை சேர்த்து மக்களை கோட்டை விடுகிறார்கள். இப்படி சுயலாபத்திற்காக அரசியல் தளத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களின் வாக்குகளை வாங்கிக் கொண்டு அரசியலில் பதவிகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்காக எதையுமே திருப்பி செய்யாதவர்களை தான் மக்கள் வெறுக்கிறார்கள். என்ன செய்வது? வெறுத்தாலும் விரும்பினாலும் மெஜாரிட்டி வாக்குகள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் தானே வெல்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் செய்திகளுக்காக CP நவீன்.